ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஏனமுன் ஆகி இருநிலமிடந்து அன்று இணையடி இமையவர் வணங்க தானவனாகம் தரணியில் புரள தடஞ்சிலை குனிந்த எம் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வ நல் நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கம் கங்கையின் கரைமேல் வதிரி ஆசிராமத்துள்ளானே. நமது 21ஆம் ஆண்டு ஸ்ரீவாசு திவ்யதேச யாத்திராவில் பத்ரிநாத் அயோத்தியா யாத்திரை வந்துட்டுருக்கிறோம். அதில் அற்புதமாக இப்போ சுகர்தால் செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுகர்தால் என்பது மிக விசேஷமான இடம். சுக பிரம்மரிஷியானவர் இங்கிருந்து தவம் புரிவதாக ஒரு ஐதீகம். பரீட்சித்து மகாராஜாவிற்கு இங்கிருந்த ஸ்ரீமத் பாகவதம் சொன்னதாக எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அதை அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள். சுக பிரம்மரிஷியுடைய உள்ளே இருக்கக்கூடிய பரீட்சித்து மகாராஜா இருக்காங்க. உள்ள சுக பிரம்மரிஷி ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறார் அழகாக. அவர் சிஷ்யர்கள் நிறைய இருக்காங்க உள்ள. அதை நீங்கள் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். அங்கேயே வீடியோ எடுக்கப்பட்டது. அந்த வீடியோவில் பேசுவதை நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். இதுதான் 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மரம். இதை அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மக்கள் அனைவரும் சுக பிரம்மரிஷியையும் அனைத்தையும் நன்றாக சேவித்து கொண்டார்கள். நீங்களும் அனைவரும் அவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே சேவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஹரித்வார் அனைவரும் கங்கை சேவித்துக் கொள்ளுங்கள். ஹரித்வார் என்பது ஹரியான பெருமாளை சேவிப்பதற்கு துவாரம் வழி. பத்ரிகாசிரம் செல்வதற்காக ஹரித்வார் 5 பிரிவுகளாக வரக்கூடிய இந்த கங்கையானது இங்கே ஒன்றாக சேர்கிறது. தீப ஆரத்தி அனைவரும் நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது தேவப்பிரயாக். இந்த தேவப்பிரயாக் விசேஷமான இடம். இந்த இடத்துல பெரியாழ்வார் அழகாக பாடுகிறார். வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடைவதறி இடவகையுடைய எம்ருடோத்தமன் இருக்கை தடவரை தரணியில் விண்டடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க அடுத்து கீழ் கங்கை கண்டமின்னும் கடிநகர் என்று பாடுகிறார் சுவாமி அழகாக. தேவர்களெல்லாம் வந்து இங்கு திருவாராதனை பண்ணுவார்களாம். அந்த எம்பெருமானை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலேயே சில சிறு சிறு உபன்யாசங்கள் மூக்கை அதையும் அனைவரும் நன்றாக தலையை எம் தாசரதி போய் கடிந்த எம் புருடோத்தமன் இருக்குன்னு எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க அற்புதமாக. அதாவது இந்த இடம் தேவப்பிரயாக். தேவப்பிரயாக்குன்னு தெரிஞ்ச இடம். பெரியாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்காரு. கல்வெட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த இடத்துல. அதாவது தங்கைய மூக்க அறுத்துட்டாராம், தமையனை தலையை அறுத்துட்டாராம். ரொம்ப அழகா பாடுறாரு யாரு பெரியாழ்வார். அது ஏண்டா அப்படின்னு சொன்னா, தங்கையானவள் ராமனை மட்டும் அழகை விரும்பினாள், அகையினால் மூக்கு போச்சு. தமையனானவன் சீதையுடைய அழகை மட்டும் விரும்பினான், அகையினால் தலை போச்சு. 2 பேருடைய அழகையும் விரும்பினான் விபீஷண ஆழ்வான். அவர் வாழ்க்கையை இலங்கை ராஜ்யத்தையே பெற்று சென்றார். எம் புருடோத்தமன் இருக்கை, எங்கும் எம் தலையாய ஒரு ஆட்சி. யாரு? ராமனுடைய ஆட்சி. இதை இந்த இடத்துல நிரூபிச்சாரா ராமர். இங்க வந்தாரு. இந்த ராமர் அவரு இங்க வணங்குறாரு. ஏற்கனவே ஒரு ராமர் நம்ம ரங்கநாதரை வணங்கி பெரிய பெருமாள் பேர் பெற்றார். அவர் தான் திருவாராதனை பண்ணவர். நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள். இங்க வந்து இந்த பெருமாளை வணங்குறதா ஒரு ஐதி எடுத்து காட்டுறாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு தேவர்கள் வந்து பூஜை பண்ணக்கூடிய இடம் இந்த இடத்துல. இவர் வந்து புருஷோத்தம பெருமாள் கண்டம் என்னும் கரிநகன் எடுத்து காட்டுறாரு. இங்கதான் சுவாமி பெரியாழ்வார் மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி ஒன்னில் பிராணாயாமம் 16 நாழிகை உள்ளே மூச்சை வைக்கணும், 32 நாழிகை மூச்சை வெளியே விடணும், திரும்ப 68 நாழிகை மூச்சை அப்படியே அதுக்கு பேர் கும்பகோணம் இதுக்கு இயம நியம பிரத்யாகார தாரணை அப்படின்னு பேரு. இதையெல்லாம் இந்த இடத்துல தேவர்கள் வந்து செய்கிறார்கள். அது அஷ்டமா சித்தி அப்படின்னு பேரு. அந்த அஷ்டமா சித்தி கை வந்தவர்கள் யாரு? இந்த இடத்துல ஆஞ்சநேயர் தான் மிக முக்கியமான. சிறிய உருவமா அவர், பெரிய உருவமா இருப்பார், அப்படியே பறந்து போவார். இந்த அஷ்டமா சித்தி கைப்பெற பெற்றவர்கள் இங்க ரிஷிகள், ஆஞ்சநேயர். அந்த ரகசியத்தை இந்த 10 பாசுரத்துல பெரிய ஆழ்வார் நம்ம கோச காட்டுறார். இந்த பெருமாளை சேவிச்சா அந்த ரகசியம் நமக்கு வந்துடும். இந்த பெருமாளை நன்றாக சேவிச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இவரை சேவிச்சுட்டு தான் பத்ரிநாத்தை போகணும். பட் இவரை பெரியாழ்வார் பாடி இருக்கார். ஆனா என்ன தெரியல, திருப்பதியை பாடல். ஆனா பத்ரிகாசனத்தை பாடி இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, திருப்பிருதி என்பது பத்ரிக்கும் உள்ள இருந்தது அந்த காலத்துல. சைனாவார் வரும்போது பிரிஞ்சு போச்சு.
ஆனால் இப்போ ஜோஷி மட்டும் தான் நம்ம திருப்பதியாக வச்சுட்டு இருக்கிறோம். அந்த திருமங்கை ஆழ்வார் நமக்கு ரொம்ப அழகாக பாடுறார். வாலி மாவல தூருவனது உடல் கெட வரிசிலை வளைவித்து அன்று ஏற நறும்பொழில் சூழ் நல் இமயத்துள் அப்படின்றார். பத்ரியை பாடும்போது கங்கை கங்கை தான் வாசகத்தாலேன்னு பாடுவார். ஆனா திருப்பதியை பாடும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கங்கை என்ற வாசகமே கிடையாது, நல் இமயத்துள் அப்படின்னு வரும். அப்போ நம்முடைய பெரியவங்க எடுத்து காட்டும்போது முதல்ல திருப்பதியை தான் திருமங்கை ஆழ்வார் ஆடல்மா முதல்ல சேவிக்கிறார். அதுக்கு அப்புறம் தான் பத்ரிகாசிரமத்தை பத்தி 20 பாட்டு பாடுறாரு. இதுல இது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பத்ரிகாசிரமம் வந்து 4 வேதத்துறை சாரமான திருமந்திரம் பிறந்த இடம். ஆகையெல்லாம் திருமந்திரத்தை பெற்றதுனால எனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சி தெரியுமா, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவார். குலம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் நீல் விஷும் அருளும் அருளோடு பெருநிலம் வலிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடம் பெற்றதாயின் ஆயின செய்ய நலந்தரும் சொல்லி நான் கண்டுகொண்டே நாராயணா. அது திரும்ப ரொம்ப அழகா பாடுறாரு. ஆனா அவர் பாருங்க இங்க வராரு, இவரை பாட காணும் அங்க நேரம் அங்க போட்டுக்கிறாரு. அது என்னமோ தெரியல, அது பெருமாளுக்கு அவர் பட்டதான் தெரியும். அப்ப என்னன்னா அவங்க எல்லாம் அவதார புருஷர்கள். அந்த அவதார புருஷர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்த உடனே பாடுவார். இப்போ ஆழ்வாத்தின் நம்மாழ்வாரை எடுத்துக்கோங்க, எல்லா பெருமாளும் அவர் கிட்ட போய் நின்னாதான் அவர் பாடுவார். ஆனா திருமங்கை ஆழ்வார் அந்தந்த ஊருக்கு போய் பாடுவார். அதுதான் ஒரு ஆச்சரியம். இப்போ ஆழ்வார் திருநகர்ல அந்த திருப்பதி ஆழ்வாருக்கு கீழே எல்லா திவ்தேசமும் இருக்கும். பெரிய ஆழ்வார் வந்து பாடினதா ஐதிங்க சொல்றாங்க. ஆனா இங்க வந்த ஒரு பத்ரி பாடிருக்காரு. ஆனா திருப்பதி பாடல என்னன்னு தெரியல, அது பெருமாளுக்கு அவருக்கு தான் வெளிச்சம், அதெல்லாம் ரகசியம். ஆனா இங்க நமக்கு என்ன ஒரு விசேஷம் சொன்ன, நம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எடுத்து காட்டுறாரு. சித்த புருஷர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயம நியம பிரத்யாகார தாரணை, அந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் இங்க கை கூடும் இந்த பெருமாளை சேவிச்சா அப்படின்னு எடுத்து காட்டுவாரு. ராமரே எங்க வணங்குறதா ஒரு ஐதி எடுத்து காட்டுவாங்க. ஆனா இந்த பெருமாளுக்கு 10 பாட்டு பாடி இருக்கிறார் பெரியாழ்வார். அது கல்வெட்டா இருக்குப்பாங்க, அதை சேவிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நேரம் உள்ளவும் இருக்கு வெளியும் இருக்கு. நம்ம நைட்டு பீப்புள் கொடுத்த ஜோஷி மட்டும் நாளைக்கு காலையில் சேவிச்சுட்டு பத்ரிகாசிரம் போயிடலாம். சரிங்களா? ஸ்ரீமதி ராமானுஜாயனம். அப்படியே போட்டு எடுத்து அப்படியே கோபத்தை கவர் பண்ணிட்டு போலாம். வரும்போது டீ காஃபி இருக்கும், சாப்பிடுங்க. குடிச்சது இருக்கும், சாப்பிட விட வண்டி ஏறலாம். வண்டி கொஞ்சம் தள்ளி நிற்கும், வண்டி ஏறலாம். அழகானந்த பாகீரதி 2 நதி சங்கமம் சேவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் இருப்பது ஜோஷி மட். இந்த ஜோஷி மட்டில் அழகாக நமக்கு திருமங்கை ஆழ்வார் எடுத்து காட்டக்கூடிய இடம். வாலிமாவல தோறுனது உடல்கட வரிசிலை வளைவித்து அன்று ஏற நாறு நல் பொருள் நல் இமயத்தில் எடுத்து காட்டுகிறார். பிரிதி சென்று அடை நெஞ்சே. அதை நன்றாக அனைவரும் சேவித்துக் கொள்ளலாம். ஜோஷி மட் பத்ரிகாசிரமத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர் அருகே உள்ளன. கோபுரம், இந்த பக்கம் மலைகள், அங்கு கங்கையானது நன்றாக பெருக்கெடுத்து ஓடுகிறாள். கோபுரத்தை நன்றாக அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள். மிக விசேஷமான இடம். திருமங்கை ஆழ்வார் பாடக்கூடிய 10 பாசுரம் முதலிலே பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் இந்த திவிதேசத்தை பற்றி தான் 10 பாட்டு நமக்காக பாடியிருக்கிறார். நல் இமயத்துள் அப்படின்னு பாடுறார் சுவாமி அழகாக. இதை இங்கே இருந்து அனைவரும் நன்றாக அவர்கள் இல்லத்திலிருந்து கொண்டு சேவித்துக் கொள்ளுங்கள். விமானம், நம்முடைய மக்கள் அனைவரும் அவரவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே அற்புதமாக பகவானை தியானம் பண்ணுங்கள். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை 10 பாசுரம் பெரிய திருமொழியில் முதல் திரு 2ஆம் 10 பாட்டு இதற்காக தான் பாடியிருக்கிறார். அனைவரும் அவர்கள் இல்லத்திலிருந்தே சேவித்துக் கொண்டு இந்த கோபுரத்தை சேவித்துக் கொள்ளுங்கள். மிக விசேஷமான இடம் இந்த இடம். அந்த பக்கம் வாசுதேவன் சன்னதி இருக்கு, சேவிச்சுதான் அங்கே பாத்ரூம் இருக்கு. போகிறோம், போய்ட்டு அப்படியே பஸ் ஏறலாம். இப்பொழுது நீங்கள் சேவித்துக் கொண்டிருப்பது பத்ரிகாசிரமம். திருமந்திரம் அவதரித்த இடம். பகவான் நரநாராயணனாக இருந்து நமக்காக 4 வேதத்தை சுருக்கி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நமக்காக கொடுத்தார். அந்த இடத்தில் இருந்து நாம் ஓர் இரவு தங்கினாலே 1000 இரவு தங்கியதற்கு பலன் என்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் அழகாக சொல்கிறார். முற்றமுற்றும் துணையா முன்னடி நோக்கி வளைந்து விட்டகால் போல் தள்ளி வெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுறை ஊடு உயிரை பற்ற வாங்கி உண்ட வாயான் பதறி வணங்குதுமே என்று எடுத்து கூறுகிறார் சுவாமி அழகாக. இந்த பத்ரிகாசிரமத்தில் பகவான்
தானே ஆச்சாரியனாகவும் இருந்தான், தானே சிஷ்யனாகவும் இருந்தான். எதற்காக என்றால், சிஷ்யன் இருக்கும் நாட்டார் அறியாமையாலே என்று தானே சிஷ்யனாக நடத்தி காட்டினானான். குருவாக இருந்து 4 வேதங்களை கொடுத்து நமக்காக ஓம்கார மந்திரத்தை கொடுத்தான். அந்த ஓம்காரமானது மிக விசேஷமானது. அதை திருமங்கையாழ்வார் சொல்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயார் ஆயனவெல்லாம் நிலந்தரும் நீள் விஷம் வருளும் அருளோடு பெருநிலம் வலிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயன ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அழகாக சொல்கிறார். அந்த நாராயண நாமத்தை நாமும் வாயார சொல்லுவோம். இந்த பத்ரிகாசருடைய கோபுரத்தை அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே இதை சேவித்து நமோ நாராயணா என்ற மந்திரத்தை பலதரம் ஜபியுங்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீயில் பட்ட பஞ்சு போல் போய்விடும். ஆண்டாள் சொல்கிறாள் அல்லவா, வாயினால் பாடு மனத்தினால் சிந்தி என்று எடுத்து காட்டுகிறார்கள். அதுபோல் நாமும் நாராயணாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த பத்ரிகாசனத்தை சேவிப்போம். இந்த பக்கம் நரன்மலை, நாராயணமலை. விடியற்காலை சூரிய உதயம் கோல்டு மலையாக தெரியும். மாலை நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் வெள்ளி மலையாக தெரியும். அதையெல்லாம் அனைவரும் இங்கே இருந்து இயற்கை காட்சி சேவித்துக் கொள்ளலாம். பத்ரிகாசர் உள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய நிலை, உள்ளே பகவான் அற்புதமாக ஏறி இருக்கிறார். குபேரனும் இருக்கிறார், நரநாராயணாக இருக்கிறார், உத்தவர் இருக்கிறார் உள்ளே. அனைவரும் அவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே சேவித்துக் கொள்ளுங்கள். அந்த பத்ரி சேவித்துட்டு வரும் வழியில் யோக பத்ரி, மொத்த பஞ்சபத்ரி இருக்கிறது. அதை யோக பத்ரி அழகாக பகவான் நம்மையெல்லாம் அடைவதற்காக யோகம் செய்து கொண்டு இருக்கிறான். அதுதான் யோக பத்ரி. பாண்டுகேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். அது வரும் வழியிலேயே கீழே இறங்கி செல்லணும். அதுதான் இந்த இடத்துல 2 கோபுரங்கள் தெரிகிறது. யோகபத்ரி பெருமாள் உள்ளே அழகாக யோகாசனத்தில் எழுந்து கொண்டு இருக்கிறார். அதை அனைவரும் நீங்கள் சேவித்துக் கொள்ளலாம். இந்த இடமானது பத்ரிகாசன பஞ்சபத்ரியில் இது ஒரு 2வது பத்ரி. இந்த யோக பத்ரி என்பார்கள். அதாவது என்னன்னு சொன்னால், பகவானானவன் இந்த ஜீவாத்மாக்களுடைய சொத்து. இந்த ஜீவாத்மாக்களை அடைவதற்காகத்தான் பகவான் அங்கங்கு கோயில் கொண்டுள்ளார். பத்ரிகாசனத்தில் கோயில் கொண்டு இருப்பதும் அதற்காகத்தான். இந்த யோக பத்ரியில் இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே யோகம் செய்து கொண்டு யோக பத்ரியிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் பெருமான். நாமும் பத்ரிகாசிரமம் யாத்திரை செல்லும் பொழுது இந்த யோக பத்ரியை நாமும் செவிப்போமாக. பஞ்சபாண்டவால் வனவாசம் இருக்கும் பொழுது இங்கே கொஞ்ச காலம் இருந்து இந்த எம்பெருமானை வணங்கி சென்றிருக்கிறார்கள். வனவாசத்திலே இருந்து பகவானை நன்றாக இங்கே பூஜை செய்திருக்கக்கூடிய இடம் இந்த யோகபத்ரி. அதன் பிறகு யோகபத்ரியை முடித்துவிட்டு அங்கே வரும் வழியில் விரத பத்ரி என்பது உள்ளன. அதாவது பஞ்சபத்ரியில் பத்ரி விஷால், யோகபத்ரி, விரத பத்ரி, ஆதி பத்ரி, அதே போல் பவிஷ்ய பத்ரி என்பது 5 விதமான பத்ரிகாசிரம கோவில் எடுத்து காட்டுவார்கள். இப்பொழுது நீங்கள் சேவித்துக் கொண்டிருப்பது விரத பத்ரி. அதாவது நாம் இங்கு சென்று பகவானை சேவித்து விட்டு வந்தோமேயானால் நம்முடைய அனைத்து விரதங்களும் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன என்று எடுத்து காட்டுகிறார்கள். விரதம் என்றால் பகவானை நாம் விரதமிருந்து பகவானை அடைய வேண்டும். எதற்காக? பகவானை அடைவதற்கே விரதம் அல்லவா? ஆகையினால் இந்த இடத்திற்கு சென்று வந்தோமேயானால் நம்முடைய விரதங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் என்பார்கள். விரத பத்ரி அதாவது நாம் பாதையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி நடக்கணும். டவுனில் இருக்கு கீழே. அந்த இடத்துல கீழே இறங்கி நடந்து சென்று கொஞ்சம் ஒத்தையடி பாதை தான் அந்த இடம். அந்த ஒத்தையடி பாதையில் கீழே இறங்கி செல்லணும். சிறு கோயில் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் விரதபத்ரி நாராயணன் ஒரு சிறு கோயிலாக உள்ளன. அங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டி, ஒரு ஆண்டாளம்மா தான் அங்கு பகவானுக்கு திருவாராதனை பண்ணுகிறாள். எப்படி கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் யசோத பிராட்டிக்கு பகவான் கண்ணனானவன் கட்டுப்பட்டிருந்தானாம். சிறு தாம்பினால் தானே கட்டுண்ண மாயனாக இருந்தானாம். அதுபோல் இங்கு விரதபத்ரி நாராயணானவன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாளம்மாள் கைகளாலேயே திருவாராதனம் அனைத்தும் நடக்கிறது. பூஜை புஷ்கங்கள் அனைத்தும் நடக்கிறது. அந்த விரதபத்ரியினுடைய இயற்கை காட்சிகள், அந்த மலைகள், அந்த மலை அடிவாரங்கள் எல்லாமே அழகாக இருக்கிறது. அங்கிருந்து நாம் சென்று இருக்கக்கூடிய இடம் குருக்ஷேத்ரா. அதாவது பகவானானவன் மகாபாரத யுத்தத்தை நடத்தி காட்டினான். எதற்காக? தர்மத்தோடு இருப்பவனுக்கு வெற்றி கிடைக்கும், அதர்மத்தோடு இருப்பவனுக்கு எப்பேற்பட்ட பலவானாக இருந்தாலும் தோல்வியே நிச்சயம் என்பது இந்த குருக்ஷேத்ராவில் என்பது சொல்வார்கள். தர்மக்ஷேத்ரே
குருக்ஷேத்ரேன்னு எடுத்து காட்டுகிறார்கள் அழகாக. பீஷ்மரான இருந்து விஷ்ணு சகஸ்ரநாமாவில் நமக்காக அங்கே கூறினார். அதே போல பகவான் 700 ஸ்லோகங்களை சொல்லி நமக்கு சரணாகதி தத்துவமான சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாம் ஏகம் சரணம் ரச்ச அகம் துவா சர்வபாவேபியோ மோட்ச இஸ்யாமி மாசுசகா, கவலைப்படாதே அர்ஜுனா, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பண்ணுகிறேன் என்று சொன்ன இடம்தான் இந்த இடமெல்லாம். அழகாக அந்த இடத்தை நீங்கள் அனைவரும் இல்லத்தில் இருந்து கொண்டே சேவித்து கொள்ளலாம். பீஷ்ம காட்டுன்னு சொல்லுவாங்க, கீதா மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்கான் மந்திர் நிறைய இருக்குது. அவங்க விஸ்வரூபம் காட்டிய இடம், கீதா உபதேசம் பண்ண இடம், அதே போல் மியூசியம் நிறைய இருக்கிறது அந்த இடத்துல. பால்கா தீர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கங்கை எடுத்துக்காட்டு. அதுலேருந்து நாங்கள் விருந்தாவனம், பகவான் கண்ணன் லீலை பண்ண இடங்கள், ரங்கஜி மந்திரை சேவித்தோம். அந்த பிருந்தாவனத்தில் விசேஷமான ரமன் ரேட்டின்னு சொல்லுவாங்க, கண்ணன் மண்ணு சாப்பிட்ட இடமா அந்த இடத்துல. அந்த இடத்துல அனைவரும் உருண்டு பிறண்டு வருகிறார்கள், அதுபோல் பஜனை செய்கிறார்கள். கோலாட்டம் என்ன அழகாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பஜனை, அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி எல்லாமே பஜனை அற்புதமாக நாம் பண்ணோம் அந்த இடத்துல. சுடி கொடுத்த நாச்சியாரானவர் நாச்சியார் திருமொழியில் அழகாக நமக்காக பாடுகிறாள் இந்த விருந்தாவனத்தை பற்றி. பட்டிமேய்ந்தோர் காரியேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய், இட்ட நீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே என்கிறாள். அப்பேற்பட்ட விருந்தாவனம் தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த விருந்தாவனத்தை அனைவரும் சேவித்துக் கொள்ளலாம். அந்த விருந்தாவனத்தின் முகப்பு தோற்றம், அங்கேருந்து புராணா கோகுல், அந்த புராணா கோகுல் ஆனது மிக விசேஷமான இடங்கள். அந்த புராணா கோகுல் 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஆண்டால் அழகாக பாடுகிறாள். மண்ணு மதுரை தொடக்கமாக வன் தோராபதி தன்னளவும் தன்னை தருமறைத்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவை பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதவியர்கோன் விட்டு சித்தன் கோதை இந்நிசையாறு சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லாத்திடம் வைகுந்தமே என்று காட்டுகிறாள். இது உக்கல் பந்த், ஈஸ்வரி பிராட்டி உரலால் கட்டினால் அல்லவா, அந்த உரல் சேவித்துக் கொள்ளலாம். அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு சன்னதிகள், இது எல்லாமே பிருந்தாவனம், உக்கல் பந்த், பிரம்மாண்ட காட், இதெல்லாம் பிரம்மாண்ட காட். பிரம்மாண்ட காட் அதாவது யசோதி பிராட்டிக்கு தன் வாயினால் உலகத்தை எல்லாம் காட்டினான் அல்லவா, அந்த யமுனா நதியானது அங்கே ஓடுகிறது. அந்த பிரம்மாண்ட காட்டு கோவில் நீங்கள் சேவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அங்கிருந்து கோவர்த்தன மலைக்கு வந்தோம். அந்த கோவர்த்தன மலையானது எப்பேற்பட்டது என்று அழகாக நம்முடைய சுடி கொடுத்த நாச்சியாரானவள் அழகாக சொல்லுகிறாள். கோவர்த்தன மலைக்கு எம்மை ஊய்த்திடுவேன் என்று சொல்லுகிறாள். அதே நேரத்தில் அதே போல் இந்த இடத்துல நமக்கு சுடி கொடுத்த நாச்சியார் சொல்வது போல ஏலா பொய்கள் உரைப்பான் விருந்தாவனத்தை கண்டோமே என்று கூறுகிறாள். பகவான் நமக்காக பொய்யை மெய்யாக்குகிறான், மெய்யை பொய்யாக்குகிறான். ஏன்? இந்த அடியார்களை அடைவதற்காக. அந்த கோவர்த்தன மலையில் அழகாக பிண்ட தர்ப்பணம் பண்ணுவதற்கு ஒரு இடம் இருக்குது. அதே போல் ராதே குண்ட் இருக்கிறது, ஷியாம் குண்ட் இருக்கிறது. இந்த கோவர்த்தனகிரி தான்காட் என்ற கோவில் இது. அந்த பகவானானவன் இங்கு வரி வசூலெல்லாம் செய்தானாம். அந்த இடமெல்லாம் இந்த இடத்துல அழகாக இருக்கிறது. அந்த கோவர்த்தன மலையை அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல இது ராதே குண்ட். இந்த கோவர்த்தன மலையில் ராதே குண்டானால் அந்த மாதிரி தீர்த்தமாடின இடம் இந்த ராதே குண்டானது. அதையும் அனைவரும் நீங்கள் சேவித்துக் கொள்ளலாம். பகவான் இவர் பாகி பிகாரி. பிருந்தாவனத்தில் கண்ணனுடைய மூலருடைய முழு உருவம் இதுதான். இதை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். இது ரங்கஜி பாகி பிகாருடைய முன் தோற்றம்.
இதுதான் பிருந்தாவனத்தில். இது வந்து பிரேம் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் போனால் மிகவும் அழகான இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சேவித்துக் கொண்டு இந்த பிரேம் மந்திரை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். மிக விசேஷமான இடங்கள் இவையெல்லாம். பிருந்தாவனத்தில் நாம் சேவிக்க வேண்டிய இடங்கள் நிறைய உள்ளன. பாகி பீகார் இந்த இடம் மூலவருடைய ஒரிஜினல் வீடியோ. பிருந்தாவனத்தில் இந்த கண்ணனை தான் அனைவரும் உயிராக நேசிக்கிறார்கள். நமக்கு எதேச்சையாக இந்த வீடியோவானது கிடைத்தது. மூலவருடைய ஆரத்தி நம்ம போன நேரத்துக்கு அழகாக கிடைத்தது. அதையும் நீங்கள் அனைவரும் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். பாகி பீகாரி கண்ணன், நாம் நினைத்ததையெல்லாம் இந்த கண்ணனானவன் நமக்கு கொடுப்பான். நாம் நேரில் சென்று சேவித்தால் கூட இந்த அளவுக்கு மூலவரை நாம் சேவிக்க முடியாது. எவ்வளோ அற்புதமாக அழகாக நமக்கு தோன்றுகிறது பாருங்கள். அந்த ஆரத்தியை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். அற்புதமான விசேஷமான இடங்கள் இவை அனைத்துமே நமக்காக, நம்முடைய சனாதன தர்மத்திற்காக இவையெல்லாம் பகவான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இதை நன்றாக நாம் சேவித்து கொண்டு மதுரா ஜென்மபூமி மாயனை மண்ணு வட மதுரை மைந்தன் என்று காட்டுகிறாள் ஆண்டாள். இதுதான் மதுரை ஜென்மபூமியானது. இதையும் சேவித்துக் கொள்ளுங்கள். அங்கிருந்து நாம் சென்ற இடம் பிட்டூர். வால்மீகி ஆசிரன் பேர், அதாவது லவக்குசா பிறந்த இடம். சீத்தம்மா காட்டிலே இருந்தால் அல்லவா, இது சீத்தம்மா லவன்குசன் மடிமேல் இருக்கிறாங்க பாருங்கள். சீத்தம்மா பூமிக்கு உள்ளே போன இடம் இது. இந்த இடம் கான்பூர் பக்கத்தில் பிட்டூர் என்கிறார்கள். அந்த மாதிரி சமையல் பண்ண இடமா இது. இந்த வால்மீகி ஆசிரமம் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்துக்கு. அந்த ஊர் பேர் பிட்டூர் என்கிறார்கள். வால்மீகி மகர்ஷி இங்கிருந்து தான் ராமாயணத்தை எழுதினார். அந்த லவகுசா, அந்த குதிரையை கட்டின இடம், அசுமேத யாகத்திற்காக வந்த குதிரை, அதை இங்கே கட்டி விடுகிறார்கள். மகர்ஷி இருக்கிற இடம். அனைவரும் சேவித்துக் கொள்ளலாம். அந்த பிட்டூர் வால்மீகி ஆசிரமம். இந்த இடத்துல சீத்தம்மா இருக்கிற அழகாக. பெரியாழ்வார் சொல்வது போல, வாரணிந்த முளைமடவாய் வைதேவி விண்ணப்பம் திறனிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் குறணிந்த வேல்வளன் கொகனோடம் கங்கை தண்ணில் சிறைந்தோழமை கொண்டதும் ஒரு அடையாளம் என்பது போல விசேஷமான இடம். அந்தது நைமிச்சாரண்யம் வந்தோம். அந்த நைமிச்சாரண்யமானது திருமங்கையாழ்வார் பாடுவோம். கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென்று இவற்றை நம்பினார் இறந்தால் நமந்தமர் பற்றி எற்றி வைத்து எரி எழுகின்ற செவ்வினால் இயன்ற பாவையை பாவி தழுவென மொழிவதற்கு அஞ்சி நம்பினேன் வந்து உன் திருடந்தை நைமிசாரணத்தில் எந்தாய் என்கிறார் அழகாக. அதாவது இந்த லோகத்தில் எல்லாமே அனித்தியம், பகவான் ஒருவன் தான் மிக முக்கியம் என்று காட்டுகிறார் இந்த நைமிசாரணத்தில் அழகாக. அனைவரும் அதை சேவித்துக் கொள்ளுங்கள். இந்த நைமிசாரண்யம், நைமி சக்கரமானது ரிஷிகளுக்காக தவம் பண்ணக்கூடிய இடத்தை காட்டிய தேவராஜ பெருமாள் நைமிசாரணத்தில் இருக்கிறது. இதை அனைவரும் சேவித்துக் கொள்ளலாம். ரிஷிகள் எல்லாம் இங்கு நிறைய மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளையும் நமக்காக எடுத்து காட்டிய இடம். இந்த இடத்துல அனுமன் கடி, அதாவது அனுமனுடைய சன்னதி ஒன்று இருக்கிறது. அது விசேஷமான இடம். அதையும் சேவித்துக் கொள்ளுங்கள். ஆரண்ய ரூபமாக எம்பெருமான் கூறியிருக்கிறான். நைமிஷ் சக்கரமானது இங்கே தீர்த்தத்தை உற்பத்தி பெறுகிற இடம் பாலாஜி மந்திர் அப்படின்னு இருக்கிறது இந்த இடத்துல. அதையும் நீங்கள் சேவித்துக் கொள்ளுங்கள். அதே போல் ததிஷி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய இடம் இந்த இடம் நைமிஷாரத்தில் இருக்கக்கூடிய இடம். நம்முடைய தமிழ்நாட்டு கோயில் அவோக கோவில் ஒன்று இருக்கிறது. நல்லா அதையும் சேவித்துக் கொள்ளலாம். இது நல்ல நரசிங்கர் கோவிலுக்காக அங்கே எழுதியிருக்கிறார். அதை சேவித்துக் கொள்ளுங்கள். வியாசகடின்னு சொல்லி இடத்துல வியாசரானவர் இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் சொல்கிற பிறகாக சொல்லிக் கொடுத்தார். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர்தம்மை வென்று இலங்கும் மணி நெடுந்தோல் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரமான காட்டுன்னு சொல்லுவாங்க, ராம் காட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல அனுமன் காட்டு. நம்முடைய தமிழ்நாட்டு கோவில் அம்மாஜி மந்திர், அங்கே தான் ராமானுஜர் ஏறி இருக்கிறார் அழகாக. அதையும் ஒன்றாக அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள். மனிதனாக பிறந்தவன் ஒரு தடவையாவது போய் இந்த அயோத்தியை சேவிச்சுட்டு வரணும். அப்பேற்பட்ட இடம் அந்த அம்மாஜி மந்திரில் அழகாக நமக்காக சில வரலாறு சொன்னார் சுவாமி. அதை கேட்டுக்கொள்ளுங்கள்.
ராமர், சீதை, லக்ஷ்மணர், பரதன், ஏற்கனவே இருந்தாங்க. நம்ம சௌத்தியில் முன்னாடி செய்யணும் உச்சமூர்த்தி செய்யணும் இருக்கும்போது அந்த மூல ராமர் வந்து அந்த அம்மா வந்து விரும்புகிறான் ஜெகநாத பெருமாள் பத்மத்தை எடுத்து கிறிஸ்தர் பண்ண சொல்லி அந்த அம்மா வந்து 1904 அம்மா இங்கே நாங்கள் போய் எடுத்து வந்து கிறிஸ்தர் பண்ணதால உச்சமூர்த்தி சுயம்பா இங்கே வந்து அமைஞ்சாங்க. ஆழ்வார்கள் வாழ்ந்த கணக்குனால நிவேதிக்கிறாங்க. இங்கே ரங்கநாத அஞ்சு பேரை வந்து உள்ள பார்ட்டி காமிச்சு தீர்த்தம் உதாரி பிரசாதம் கொடுக்குற 5 பேரை உள்ள வந்து நல்லா சேர்த்துக்கணும். அந்த ரங்கநாத கிருஷ்ணன் இருக்காரு விஸ்வாகுளம் வைகுந்தநாதர். அந்த அயோத்தியை சேவித்து கொண்டு கொடிக்கம்பம் இதை அனைத்தையும் சேவித்துக் கொள்ளுங்கள் அனைவரும். அங்கேருந்து குப்தார் காட்டு வந்தோம். அங்கே சரையு நதி அந்த இடத்துல தான் சுவாமி ராமரானவர் திருநாட்டுக்கு ஏலிய இடம். அந்த இடம் தான் இந்த இடம். அயோத்தி அப்படின்னு சொன்னாலே சுவாமி நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகொண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினாரே என்று எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அழகாக ராமாயணம் சொன்னால் சுவாமி ராமானுஜரைத்தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. அந்த ராமானுஜர் இல்லைன்னு சொன்னால் நமக்கு சம்பிரதாயமே இல்லை. அந்த ராமானுஜர் தான் நமக்கு இதையெல்லாம் காட்டி கொடுத்தார். அந்த ராமானுஜரை நாம் நினைப்போம். ஆச்சாரியனுடைய பரம கிருபையால் நம்முடைய 21ஆம் ஆண்டு பத்ரிகாசிரம யாத்திரை, அயோத்தி யாத்திரை மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. இது சூரியகுண்ட் என்பார்கள். இந்த சூரியகுண்டையும் நீங்கள் சேவித்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அங்கு மிகவும் விசேஷமாக நாட்டிய நடனங்களெல்லாம் ஆகி பஜனை பண்ணி அனைத்தையும் நன்றாக சேவித்தோம். அடுத்து யாத்திரிகளுடைய அவருடைய உணர்ச்சி பெருக்கு, அவருடைய சந்தோஷமான வார்த்தைகள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடு நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் சென்னலோடு கயலுகள பூங்கோலை போதில் பொறிவண்டு கண்படுத்த ஏங்காதே புக்கிருந்து சீர்த்தமுறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஸ்ரீனிவாசாய மங்களம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் தாயாரோட. ஆமா, நிறைய பேர் உருவாக்கணும்.